உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவு வேளையில நடந்த சம்பவம் தமிழகம் முழுவதையும் அலற விட்டிருக்கிறது. திருப்பூர்ல எஸ்எஸ்ஐ கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட நிகழ்வு. கொலைகாரர்கள் யார், பின்னணியில நடந்த சம்பவங்கள், பின்னணி காரணங்கள் என்ன, தற்போதைய நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாங்க இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். திருப்பூர்ல எஸ்எஸ்ஐ வெட்டி சாய்க்கப்பட்ட நிகழ்வு ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்திருக்கிறது முதல்ல பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் குடிமங்கலம் பகுதி, இந்த பகுதியில் தான் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு பெரிய தோட்டம் இருக்கிறது. தென்னை மரங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் தான் வேடசந்தூர் பகுதியை சார்ந்த மூர்த்தி அப்படிங்கிற நபர், சுமார் 55 வயசு, இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் 3 ஆண்டுகளாக இந்த தோட்டத்தில், மகேந்திரனுடைய தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 1 மாதம் முந்தைய நிலையில் தான் அவருடைய மகன் தங்கப்பாண்டியனும் வேலைக்கு வந்திருக்காங்க. ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் தான் 2வது மகன் மணிகண்டனும் அங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. இப்படியான நிலையில தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு வேளையில் அப்பா 2 மகன்கள் 3 பேருமே நல்லா சரக்கு அடிச்சிருக்காங்க. மது மூலம் போதையை ஏற்றியிருக்காங்க. உச்சகட்ட போதையில் 3 பேருமே, அதாவது பார்த்தீங்கன்னா 2 மகன்களும் சேர்ந்து அவருடைய தந்தை மூர்த்தியை கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அவருடைய முகப்பகுதியை சிதைந்து போகிற அளவுக்கு தந்தையான மூர்த்தியை 2 பேரும் கொடூரமாக தாக்கியிருக்காங்க. மூர்த்தி பெரிய அளவில் சவுண்டு போட்டு கத்தி இருக்காரு, கதறி இருக்காரு. இப்படியான சூழ்நிலையில் தான் பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு 3 பேருமே போதையில் இருக்காங்க. 2 மகன்களும் ஒரு கொலைவெறியான நிலையில், ஒரு அரக்கன்கள் போன்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நிலையில தான் சமாதானப்படுத்துவதற்கு அவங்க போகாம, ஏன்னா விபரீதம் நடக்கலாம், நம்மளையும் தாக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் போடுறாங்க. அதாவது 100க்கு போட்டு தகவலை தெரிவிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை சார்ந்த நபர்கள். உடனே இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போன் வந்த உடனே தான் ஹைவே பேட்ரோலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஸ்பெஷல் எஸ்ஐ சண்முகவேல், வயசு 57, இவரும் ஆயுதப்படையை சார்ந்த அழகுராஜா டிரைவரா உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த சம்பவம் நடந்த அந்த தோட்டத்துக்கு, அதிமுகவுடைய எம்எல்ஏ மகேந்திரனுடைய தோட்டத்துக்கு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க விரைகிறாங்க. போலீஸ் வர்றதை பார்த்த உடனே மணிகண்டன் உடனே ஓடி போய் அந்த பகுதிக்குள்ள தென்னை மரங்களுக்கு இடையில பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போலீஸ் வருது அப்படிங்கிற நிலையில ஓடி ஒளிகிறாங்க. அங்க வந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலை பொறுத்த வரைக்கும் தங்கப்பாண்டியன், மூர்த்தி 2 பேரும் பெரிய அளவில் கைகலப்பு சண்டையில் ஈடுபட்டு இருக்கும்போது சமாதானம் பண்ணக்கூடிய வேலையில் 2 தரப்புலையும் பேசி அந்த சண்டையை நீக்கக்கூடிய வேலையில் எஸ்எஸ்ஐ ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரையும் விலக்கி வச்ச பிறகு மூர்த்திக்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கு, முகம் சிதைந்திருக்கிறது, ரத்தம் வேற பீரிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் போடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கலாம், வயது வேறு 50க்கு மேலே இருக்கிறதுனால விபரீதம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்படி தகவல் தெரிவிச்சுட்டு மூர்த்தி, தங்கப்பாண்டியன் 2 பேரையும் அவருடைய மொபைலில் போட்டோ எடுத்து ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இங்கே நடந்த இன்சிடென்ட் குறித்த தகவலை அப்டேட் பண்ணுறாங்க எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள். இந்த நிலையில தான் பதுங்கியிருந்த மணிகண்டன் திடீர்னு பெரிய அருவாளோட பாய்ந்து எஸ்எஸ்ஐயை வெட்டுறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மணிகண்டன் பாஞ்சு வெட்டும் போது அதில் தங்கப்பாண்டியனும் மூர்த்தியும் அருவாள் எடுத்து அவங்களும் எஸ்எஸ்ஐயை வெட்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட்டு, அங்கே நடந்த சண்டையே மூர்த்தியை தான் 2 மகன்களும் போட்டு தாக்குறாங்க. அப்போ மூர்த்தியை காப்பாற்றக்கூடிய வேலையில் தான் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அங்கே ஈடுபட்டு இருக்காங்க. இதை கூட மறந்து மூர்த்தியும் பசங்க கூட சேர்ந்து 3 பேருமா சேர்ந்து எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி வீழ்த்துறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பார்த்த டிரைவர் அழகுராஜாவை பொறுத்த வரைக்கும் உடனே அவர் அதிர்ச்சிக்கு, பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. ஏன்னா இந்த வெட்டி சாய்க்கப்பட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிமிடங்களில், வினாடிகள்லாம் நடந்து முடிகிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் அதிர்ச்சி ஆகிட்டு அழகுராஜா காப்பாற்ற முடியல, 3 பேர் கொடூரமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை இன்டிமேட் பண்ணி அதிக அளவில் போலீஸை வர வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில் தான் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எஸ்ஐயை வெட்டினவங்களை பொறுத்த வரைக்கும் உடனே அழகுராஜாவையும் வெட்டுறதுக்கு வரட்டுறாங்க. 3 பேருமே அருவாளோட அழகுராஜாவையும் வெட்டுறதுக்கு துரத்துறாங்க. அழகுராஜாவை பொறுத்த வரைக்கும் தப்பினம் பொழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு
ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. அதாவது நம்முடைய எஸ்எஸ்ஐயா வந்து வெட்டிட்டாங்க, கொடூரமான முறையில் வெட்டிட்டாங்க, என்னையும் வெட்டுறதுக்கு துரத்திட்டு வந்தாங்க, நான் தப்பிச்சு பொழைச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தகவலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போலீஸ் டீம் விரைகிறாங்க. அதாவது மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் தலைமையிலான டீம், எஸ்பி சுரேஷ் கிரீஸ் போன்ற போலீஸ் படையெல்லாம் அந்த இடத்துல குவிகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி, எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி சமூக விரோதிகளால் அங்கே வெட்டப்படுகிறார். அப்படிங்கும் போது இது வந்து சாதாரணமான இன்சிடென்ட்டாக இருக்காது, மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் போலீஸ் படையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு குவிகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது எஸ்எஸ்ஐ சண்முகவேலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டிலேயே இறந்த நிலையில் அவருடைய சடலம் தான் இருக்கிறது, உடலில் உயிர் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு 3 பேரும் சேர்ந்து கொடூரமான முறையில் வெட்டி இருப்பாங்க, வெட்டி சாய்ச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் இந்த விஷயம் மூலமாகவே புரிஞ்சிக்க முடியும். இந்த சம்பவம் நடந்த உடனே தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனே இறந்து போன ஸ்பெஷல் எஸ்ஐ சண்முகவேலுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழக அரசு 1 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துக்கு நிவாரணமாக இழப்பீடாக கொடுக்கிறது அப்படிங்கிற நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுடைய சடலத்தை எடுத்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக. உடனே டாக்டர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்று மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணி அளவில் இறந்து போன எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுடைய சடலத்தை உடலை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் லலித்குமார் மற்றும் உறவினர் இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க சண்முகவேலுடைய பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே உறவினர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உரிய மரியாதை செலுத்தப்பட்ட பிறகு, டிபார்ட்மெண்ட் சார்பாக உரிய மரியாதை செலுத்தப்பட்ட பிறகு அவருடைய பாடியை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாரவே அந்த பாடியை வந்து உடுமலையில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளில் தற்போதைய நிலையில் வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தான் திருப்பூர் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதையுமே காவல்துறையினரை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய அளவில் உருவாகி நின்றுட்டு இருக்கு. அப்போது காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளையும் சமூக ஆர்வலர்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் மடத்துக்குளம் ஏடிஎம்கே எம்எல்ஏ அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஓனர், அவர்கிட்ட வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும், எஸ்பி சுரேஷ் கிரீஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையில் 5 தனிப்படைகளை அமைக்கிறாங்க. இந்த தனிப்படைகளை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களிடத்தில் விசாரணை நடத்தியிருக்காங்க. மகேந்திரனை பொறுத்த வரைக்கும், என்னோட தோட்டம் தான் இந்த தோட்டம், ஆனால் நான் வந்து அடிக்கடி இந்த தோட்டத்துக்கு வர்றது கிடையாது, மேனேஜர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதனால் பெரிய அளவில் இந்த தோட்டம் குறித்த புரிதல் அறிதல் என்கிட்ட இல்லை அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சதோட, மூர்த்தி 3 ஆண்டுகளாக இங்கே வேலை பார்க்குறாங்க. அவருடைய தங்கப்பாண்டியன் மகன் வந்து 1 மாதமாக தான் இங்கே இருக்காங்க. மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் தான் இங்கே வந்திருக்காங்க. 3 பேருடைய ஆதார் கார்டுகளும் ரேஷன் கார்டு போன்ற ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையிலான 5 தனிப்படைகளை பொறுத்த வரைக்கும் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொலை செய்த 3 பேருமே அப்பா 2 மகன்களை பொறுத்த வரைக்கும் உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாகிட்டாங்க. இப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவம் தான் காவல்துறையினருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு வேளையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய சண்முகவேல் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் எங்கே எஸ்கேப் ஆகி போய் தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த 5 தனிப்படைகளும் டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையிலான 5 தனிப்படைகளும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. தேடுதல் வேட்டையில் பல்வேறு கோணங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் டிஎஸ்பி ஆஃபீஸில் மூர்த்தியும் தங்கப்பாண்டியனும் வந்து நேரடியாக வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் மணிகண்டன் வந்து இன்னும் தலைமறைவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மணிகண்டன் வந்து இன்னுமே சரண்டர் ஆகலை. மணிகண்டன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த மணிகண்டன் தான் முதல் ஆளாக அருவாளோடு பாய்ந்து வந்து ஸ்பெஷல் எஸ்ஐ சண்முகவேல் அவர்களை வெட்டிய முதல் ஆள் வந்து இவர் தான். A1 அக்யூஸ்ட், முதல் அக்யூஸ்டே இவர் தான் பாஞ்சு வெட்டினார். அதன் பிறகுதான் தங்கப்பாண்டியன், மூர்த்தி போன்றவர்களும் மணிகண்டனை போல 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே வெட்டக்கூடிய செயலில் ஈடுபட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே
தலைக்கேறிய போதையில இருந்திருக்காங்க. அதாவது இந்த கொலைக்கான 3 முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தலைக்கேறிய போதை, மதுவை சாப்பிட்டு போதையின் உச்சத்துல இருந்திருக்காங்க. இந்த போதையின் உச்சத்துல இருந்ததுனால தான் இது போன்ற ஒரு கொடூரமான கொலையில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமா தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலைகளை எடுத்துக்கிட்டா அதுல மிக முக்கிய பங்கு இந்த மது போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மதுபானம், அதே நேரத்தில் ட்ரக்ஸ், மற்ற போதை ஏற்றக்கூடிய விஷயங்கள், இதுதான் அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. இதன் மூலமாகத்தான் கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறத சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள்ல நாம் தொடர்ச்சியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மை ஆளக்கூடிய வர்க்கத்தினருக்கு, ஆட்சியாளர்களுக்கு இந்த மது போதை, மற்ற போதைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சமீப காலத்து கொலைகள் எல்லாமே உணர்த்திக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காவல்துறையில ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய SSI சண்முகவேல் அவர்களுடைய கொலை சம்பவம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியான நிலையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போதுதான் அப்போ இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா கேள்விகளையும் சாமானியர்கள் கூட முன்வைக்கக்கூடிய நிலையில தான் தற்போதைய நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த இடம் அதிமுக MLA சார்புடைய ஒரு தோட்டம் அப்படிங்கிறதுனால தான் பல்வேறு முக்கியமான கேள்விகளும் இந்த சம்பவத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது கொலை செய்யப்பட்ட SSI சண்முகவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்செயலாக அவர் அங்கு அப்பா மகன் மூர்த்தி தங்கபாண்டியன் மணிகண்டன் மூலமாக தற்செயலான நிகழ்வு மூலமாகத்தான் அங்கே நடந்திருக்கிறதா, மதுவின் உச்சத்தில் இருந்ததுனால போலீஸ் வந்ததுனால ஸோ தற்செயலான நிகழ்வு தான் இது நடந்திருக்கிறதா, அல்லது பின்னணி காரணங்கள் பின்னணியில் இருக்கிறதா? காரணம் என்ன அப்படின்னா, சமீப கால காவல்துறை சார்ந்த கொலைகளாக இருக்கட்டும், அதன் பின்னணியில் சமூக விரோதிகளுடைய பங்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மணல் கொள்ளை, ட்ரக்ஸு, போதைப் பொருள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு காவல்துறை சட்டத்தின் மூலமாக அவர்களை தண்டிக்கும் போது அதிகாரிகளை பழிவாங்கக்கூடிய வேலையும் சமீப காலமாக அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி சார்புடைய அதிமுக MLA உடைய தோட்டத்தில் நடந்ததுனால இதன் பின்னணியில் ஏதாவது முக்கியமான காரணங்கள், அரசியல் தலையீடுகள், சமூக விரோதிகளுடைய தலையீடுகள் இருக்குமா அப்படிங்கிற கோணத்தில் தான் DSP நமச்சிவாயம் தலைமையிலான டீமை பொறுத்த வரைக்கும், தனிப்படைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் மணிகண்டனை தேடக்கூடிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மூர்த்தி தங்கபாண்டியன் இடத்துல விசாரணையை பெரிய அளவில் முடுக்கி விட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் கொலை நடந்த இடம், அந்த தோட்டம், அந்த தோட்டத்துடைய உரிமையாளர், இதன் பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிற கோணங்கள்லையும் விசாரணை பெரிய அளவில் சென்றுகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்பெஷல் SI சண்முகவேல் அவர்களுடைய கொலையில பின்னணியில் ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, இனி வரக்கூடிய மணித்துளிகள்ல தான் தெரிய வரும். அப்படி ஏதாவது காரணங்கள் இருந்தால் நாம் அடுத்த வீடியோவில் இது போன்ற தகவல்களை பேசுவோம். இது போன்ற முக்கியமான தகவல்கள், செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.